பாரு, எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு இங்க பாரு, நீ 1000-500 கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு, படிப்பை எப்படி கொடுக்குறேன், மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன், தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு, நீ பாரு எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா, இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த இருக்குப்பா சிங்கப்பூர் நடக்குதுப்பா. நீ என்னை தப்பிக்க முடியாது. இவன் மாதிரி பிக்காரி பயலாடா நானு. மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவன்டா தெரியுமா கொப்பனா பைத்துக்காரப்பட கார் விடுவான. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் கொண்டு கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டில் மாட்டி வை. அவன் தான் சொல்லியிருக்கான், அறிவை தேடி ஓடு, நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு. தயவு செய்து மாட்டும்பேன்னு பேசியிருக்கேன். மாவீர தினத்துல தான் பேசினேன். இவங்க சீரியஸா பேசிருக்காங்க கார் தரம்ட்டு. சோறு இல்லாம கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுக்குப்பா காரு? எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. பிரபாகரன்கிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா. நீ எழுதி வச்சுக்கடா டே, என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றா. 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இந்த 8 அதுவே 16 ஆயிரும்டா. நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளனு வச்சுக்கடா, 20க்கு மேல ஏறி பல இடத்தை நான் வென்றுவேன்டா. ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனுங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல. விடுதலை பேசுவான் பேசுவான் அவன் பயணம். எல்டிடி எல்டிடி தி பர்ஃபெக்ட். நீ எழுதி வச்சுக்க பேசுவான். இன்னைக்கு எவனாவது தமிழர்னு பேசுறானாடா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த நாள ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா. எழுதி வச்சுக்கடா, அரசு விழாவாக உன் அண்ணன் நடத்தும் அரசு விழா. இவன் கொண்டாட மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம். அவன் திருட்டு பய, அவன் முள்ள மாதிரி பய, முடிச்சிருக்கிறவன். அவன் நாட்டை காப்பாற்ற வந்தவன், இவன் நாட்டை விற்கிறவன், திருடி திங்கிறவன். அவன் மலையை காப்பாத்தவன், மரத்தை காப்பாத்தினவன். உனக்கு தெரியுமாடா, ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு 1,00,000 மரத்தை நட்டுட்டு வான்னு தண்டனை கொடுத்தவன். அப்பேற்பட்ட வீரவன். அவன் மரமெல்லாம் இருக்குடா நாட்டுல. அவன் படையும் அவன் தான்டா அங்க இல்ல. அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா. லட்சிய உறுதியோட நில்லுங்கடா. நீங்க ஒண்ணு உனக்கு எந்த வேலையும் நான் தரல சொல்றத